தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். 2026 தேர்தலில் உங்களை எதிர்பார்க்கலாமா? 2026 தேர்தலில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு நிலையான அரசியலுக்கு தயார், அரசியலுக்கு தயார், ஒரு புதிய ஒரு எழுச்சியை உருவாக்குவோம். தாவேக்காலேருந்து உங்களுக்கு அழைப்பு வந்ததாகவும் செங்கோட்டையனுக்கு அடுத்தது சகாயம் IAS தான் தாவேக்காவில் இணைய போகிறதாகவும் ஒரு தகவல். நிச்சயமாக அது சாத்தியம். தமிழக இளைஞர்கள் உங்களை மிகப்பெரிய சக்தியாக பார்த்தாங்க, நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு மிகப்பெரிய சக்தியாக பார்த்தாங்க. ஆனால் விதிப்பு ஓய்வுக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப அமைதியாக ஆயிட்டீங்க, பெருசாக ரியாக்ட் பண்ணுறது இல்லை. சகாயம் IAS பதவி இருந்தால் தான் ரியாக்ட் பண்ணுவாரா, வேலை செய்வாரா? பதவி இல்லைன்னா செய்ய மாட்டாரா? இல்லை அவருக்கு பயமா? அது எனக்கு சின்ன ஒரு துளி அச்சத்தை கூட எனக்கு இது பண்ணல. என்ன கடைசி தெரி கண்டாங்க சில இந்த புத்தகத்தை நான் படித்து பார்க்கும்போது அதில் தெரியுது, ஒரு மந்திரி சொன்னால் என்ன எஸ்ன்னு சொல்கிற IAS மந்திரியில் மந்திரியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சொன்னாலும் சட்டம் என்னமோ அப்படின்னு செய்திருக்கிற தமிழ்நாட்டில் லஞ்சமும் ஊழலும் இல்லாத அரசை அமைக்க முடியும் நீங்கள் நம்புறீங்களா? தமிழ்நாட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையால் தினமும் அரசு அதிகாரிகள் கைது செய்யப்படுகிறார்கள். தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளி, மன்னன் எவ்வளியோ அப்படித்தான் குடிமக்கள் இருப்பார்கள். ஏறக்குறைய தமிழ்நாட்டில் 12 லட்சம் அரசு ஊழியர் இருக்காங்க. அதே அரசு ஊழியர் 25 வருஷமா 50 வருஷமா இங்கே இருக்காங்க. இதே அரசு ஊழியர்களை வைத்துக்கொண்டு இவங்க லஞ்சமும் ஊழலும் இல்லாத அரசை அமைக்க முடியும் நீங்கள் நம்புறீங்களா? 500 ரூபாய் வாங்குறவங்களை கைது செய்கிறாங்க, 5000 ரூபாய் வாங்குறவங்களை கைது செய்கிறாங்க. ஆனால் என்னைக்காவது இன்னைக்கு புதிய புதிய தலைவர்கள் நிறைய பேர் வராங்க. விஜய், அன்புமணி ராமதாஸ், அண்ணாமலை, சீமான், இவங்கெல்லாம் சொல்றாங்க லஞ்சமும் ஊழலும் இல்லாத ஆட்சியை நாங்கள் கொடுப்போம். இது சாத்தியமா? SIR அது இப்போ தேவையா? போன எலெக்ஷனில் என் பொண்ணு ஓட்டு போட்டா, இப்போ SIRல என் பொண்ணோட பேரை நீக்கிட்டாங்க. ஏன்னு காரணமே சொல்ல இது வரைக்கும். இது நேற்று நடந்த சம்பவம். காரணம் கேட்டால் கூட அந்த VOவால் சொல்ல முடியல, எங்களுக்கே தெரியலங்கிறாங்க. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இது ஒரு அபாயம். உங்களையும் விஜயும் பிரித்து தமிழ் சமுதாயம் பேசவே மாட்டுதுங்க. நீங்கள் தான் ஆலோசனை கொடுக்குறீங்க, நீங்கள் தான் திட்டம் போட்டு கொடுக்குறீங்க, நீங்கள் தான் இது பண்ணுறீங்க, இப்படிலாம் சில கருத்துக்களும். உலகத்தமிழர் அனைவருக்கும் வணக்கம். இது தேசத்தின் நம்பிக்கையும் நேர்காணல் நேரம். நம்முடன் இன்று நேர்மையாளர் திரு சகாயம் IAS அவர்கள் இருக்கிறார்கள். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படிங்க இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் பாஷா. எப்படி இருக்குது உங்களுடைய விருப்ப ஓய்வு நாட்கள்? ரொம்ப நல்லாவே இருக்குது, ரொம்ப மனநிறைவாக திருப்தியாக இருக்குது. அரசு பணியில் இருக்கையில் நம்ம பொதுவாக என்னத்தை ஒன்று உணரணும், இந்த அமைப்பு குறைபாடு உள்ள அமைப்பு. ஒரு சாதாரண ஒரு குடிமகனுக்கு நீதி வழங்கணும், அநீதி இழைக்கப்பட்டிருக்கு நீதி வழங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கு ரொம்ப மெனக்கடணும், ரொம்ப முயற்சி எடுக்கணும். ரொம்ப ஒரு சிரமமான ஒன்று இது. ஒரு தனிப்பட்ட ஒரு குடிமகனுக்கு, ஒரு ஊருக்கு, ஒரு கிராமத்தில் ஒரு பாதிப்பு ஏற்படுது. அந்த பாதிப்பை ஏற்படுத்துகிறவன் ரொம்ப வலிமையானவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் அந்த பாதிக்கப்பட்ட ஊர் மக்களுக்கோ கிராம மக்களுக்கோ அவங்களுக்கு நீதி வழங்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரும் முயற்சி தேவைப்படுது. சில நேரங்களில் அது ஒரு சவாலாக அமையுது. இப்போ உண்மையிலேயே
நான் இந்த அரசு பணியில் ஏறக்குறைய 30 ஆண்டு காலம் இருந்திருக்கேன். அப்போ இந்த ஊழலுக்கு எதிராக, அநீதிகளுக்கு எதிராக, எளிய மனிதர்களுக்கு நீதி வழங்குறதுக்காக, இந்த நாட்டினுடைய அரிய செல்வங்கள், இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்காக, இப்படி பல தளங்களில் நான் தீவிரமாக செயல்பட்டிருக்கேன். அது ஒரு போர்க்களத்தை போல் இருக்குது. இப்போ ஒரு போர்க்களத்தில் நின்று சமர் புரிந்த ஒரு போர் வீரனை போல தொடர்ந்து நான் அங்கே அந்த களத்தில் நின்று போர் புரிந்திருக்கிறேன். இப்போ அதிலிருந்து ஓய்வு பெற்ற அந்த நிலையில் எனக்கு ஏதோ போர்க்களத்தில் பங்களித்த ஒரு போர் வீரன் ஓய்வு பெறக்கூடிய அந்த ஒரு சூழலை தான் நான் உணர்கிறேன். அதனால் ரொம்ப நான் நிம்மதியாக இருக்கிறேன், ரொம்ப திருப்தியாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் நான் நாமக்கல்லில் 2009ஆம் ஆண்டு அங்கே நான் கலெக்டராக இருந்தப்போ நான் ஒரு ஆதரவற்றோர் இல்லம் தொடங்கினேன். ஏழை பிள்ளைகளுக்காக, குறிப்பாக பெற்றோர்களை இழந்த பிள்ளைகளுக்காக, ஏழை பிள்ளைகளுக்காக ஒரு இல்லத்தை, ஒரு படிப்பு, அந்த பிள்ளைகள் படிக்கணும், அவர்களுக்கு தங்கும் இடம், உணவு, உடை, இந்த கல்வியெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் 2009 அந்த ஆதரவற்றோர் இல்லத்தை தொடங்கினேன். இப்போ 25 பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, தங்கியிருக்காங்க, ஏழை பிள்ளைகள். இவர்கள் எதிர்காலத்தை சிறப்பாக்குறதுக்காக நான் அந்த ஆதரவற்றோர் இல்லத்தை அடுத்த கட்டத்திற்கு, அதனுடைய வளர்ச்சிக்கு நான் பல்வேறு முயற்சிகளை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது ஒரு திருப்தி தரக்கூடிய, மனநிறைவை அளிக்கக்கூடிய ஒரு பணி. அதுபோல் நான் 2012 நான் மதுரையில் கலெக்டராக இருந்தப்போ அங்கே நம்ம இந்த மாற்றுத்திறனாளிகள், இந்த உடல் சவால் கொண்ட, நான் ஊனமுற்றோன்னு சொல்கிறேன், மாற்றுத்திறனாளிகள், இவர்களுக்காகவே நான் ஒரு ஐஏஎஸ் அகாடமியை நான் தொடங்கினேன். இந்த கண் தெரியாத இந்த இளைஞர்கள், இளம்பெண்கள், இவர்களும் என்னை போல் கலெக்டராக வரணும், ஐஏஎஸ் அதிகாரியாக வரணும். அதுக்கு யூபிஎஸ்சி அதுக்கு அனுமதி கொடுத்துருக்கு. அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்தணுங்கிறதுக்காக அந்த நோக்கத்தோடு நான் 2012 நான் அந்த ஐஏஎஸ் அகாடமியை நான் தொடங்கினேன். அந்த ஐஏஎஸ் அகாடமி ஒரு வாரம் போயிட்டு இருந்துச்சு. அதையும் அதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக நான் பல்வேறு முயற்சிகளை செஞ்சிகிட்ருக்கேன். அது அப்படி போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் இளைஞர்களுக்கு இந்த போட்டித் தேர்வுகளில் எப்படி சந்திக்கிறது, வெற்றி பெறுறது, அது போன்ற ஆலோசனைகளை எல்லாம், வழிகாட்டுதலை எல்லாம் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது ஒரு பக்கம். இதை இல்லாமல் நான் சமூக பணிகள்லையும் நான் ஈடுபட்டுருக்கேன். இந்த தமிழக இளைஞர்களுக்கு குறிப்பாக இந்த இந்த மண் குறித்து, மரபு குறித்து, மொழி குறித்து, இந்த மக்களுக்கான மேம்பாடு குறித்து அவர்களுக்கு வழிகாட்டுதலை செய்யக்கூடிய அந்த தயாரிப்பிலையும் நான் ஈடுபட்டுருக்கேன். அதோடு மட்டுமல்ல, இப்போ எனக்கு எழுதுறதுக்கான நேரம். நான் பணிக்காலத்தில் 30 ஆண்டு காலம் இருந்தப்போ நான் அந்த பணியிலேயே தீவிரமாக மூழ்கிட்டேன். அந்த சாதாரண மக்களுக்கு அநீதி இழைக்கக்கூடிய சூழலில் ஒரு நீதியை வழங்கக்கூடிய ஒரு நிலையில் அதிக நேரம் எடுக்கும். அது பல நேரங்களில் அது சோர்வை தரக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது. இப்போ இந்த நிலையில் எனக்கு எழுதுறதுக்கு நேரம் கிடச்சிருக்கு, எழுதியிருக்கிறேன். நான் சமீபத்தில் கடைசி தறியில் கண்டாங்கி சேலை அப்படிங்கிற அந்த நூலையும் எழுதியிருக்கேன். உங்களுக்கு தெரியும். பொதுநலம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு பொதுவுக்காய் வாழும் பொது உடைமை தலைவர் தோழர் நல்லக்கண்ணு ஐயா இந்த புத்தகத்தை வெளியிடுகிறார். அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய படிக்கிறேன். புத்தகங்கள் படிப்பதற்கான வாய்ப்புகள் எனக்கு நிறைய கிடைக்கிது. அதனால் உள்ளபடியே இப்போ எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு தான் சொல்லக்கூடிய அளவிற்கு நான் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டிருக்கேன்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப நிறைவாக இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்கிறதே ஒரு தவம்.
அப்படி அமைதியாக இருப்பதற்கு எனக்கு குறைந்த நேரம்தான் கிடைக்கிறது. அப்போ நான் புத்தகங்களை படிக்கிறதுக்கு மட்டுமில்லை, மனிதர்களை படிக்கிறதுக்கு கூட எனக்கு இது சரியான நேரமாக இருக்கிறது. நான் அதிகாரத்தில் இருந்தப்போ என்னை எப்படி ஒரு குடிமகன் என்னை அணுகிறான், பல்வேறு தரப்பினர், இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவினர்கள் என்னை அதிகாரத்தில் இருக்கிறப்ப என்னை எப்படி அணுகுனாங்க, இப்போ அதிகாரம் இல்லாத நிலையில் என்னை எப்படி அணுகிறாங்க, என்னை பார்க்குறாங்க அப்படின்னு இவர்களை படிப்பதற்கான ஒரு தருணமாகவும் இருக்கிறதுனால ஒரு நிறைவான அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக நான் இந்த காலத்தை கருதுகிறேன். ஐயா, சமீபத்தில் நீங்கள் எப்பயுமே நல்ல புத்தகம் படிக்கிற ஒரு ஆள், புத்தக புழுனே உங்களை சொல்லலாம். அந்த அளவுக்கு ஓய்வு நேரத்தில், இப்போ ஓய்வில் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் புக்கு படிக்கிறேன்னு சொல்கிறீங்க. சமீபத்தில் நீங்கள் படித்த புக்கு? ஜெயகாந்தனினுடைய புகழ்பெற்ற நாவலான சில நேரங்களில் சில மனிதர்கள். அது நான் ஏற்கனவே இப்போ நான் கல்லூரி காலத்தில் அது படித்த நாவல் தான். அதை மீண்டும் ஒரு முறை நான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். அது ஒன்று. இன்னொரு புத்தகம் சேகுவாரா, கியூப புரட்சி போர்கள் குறிப்புகள் அப்படின்னு உலக புகழ்பெற்ற புரட்சியாளர் சேகுவாராவினுடைய கியூப விடுதலைக்காக போர்க்களத்தில் இருந்த அந்த குறிப்புகளை அடங்கிய கண்ணதாசன் பதிப்பகம் வெளியிட்ட அந்த நூல் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ சமீபத்தில் முடித்த புத்தகம் என்னென்னா, அதுவும் நான் ஏற்கனவே படித்த புத்தகம்தான். இந்தியாஸ் இன்டர்வென்ஷன் இன் ஸ்ரீலங்கா, த ஐபிகேஎஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ரீடோல்டு அப்படிங்கிற ஒரு ஆங்கில புத்தகம். அதை எழுதினவர் இந்திய அமைதிப்படையில் படைத்தளபதியாக பணியாற்றிய மேஜர் ஜெனரல் ஹர்கரத் சிங். அவர் எழுதிய அந்த புத்தகம் நான் ஏற்கனவே படித்து முடித்தேன். இப்போ அதை சமீபத்தில் அந்த புத்தகத்தையும் நான் முடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு புத்தகம் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றிய பேராசிரியர் ராமசாமி, அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர், நக்கீரன் பதிப்பகம் வந்து வெளியிட்டிருந்த அந்த புத்தகத்தை படித்து முடிச்சு. இன்னும் சொல்லப்போனால் நான் அமெரிக்காவுக்கு சமீபத்தில் போயிருந்தப்போ நான், என்னுடைய துணைவியார், என்னுடைய மகன், நாங்கள் நியூயார்க்கிலேருந்து வாஷிங்டன் போகிறோம். வாஷிங்டனில் 2 நாள் தங்கியிருந்தோம். அப்போ அந்த நியூயார்க்கிலிருந்து வாஷிங்டனுக்கு 3.5 மணி நேரம் ரயில் பயணம். அந்த ரயில் பயணம் போக வர அங்கே ஒரு நாள், அந்த 2 நாள் தங்கியிருந்த அந்த இதிலே அந்த இந்திய எதிர்ப்பு போராட்ட குறித்த புத்தக படிப்பு, அதுவும் ஹிந்தி. ஆமாம், அந்த புத்தகத்தை நான் முடிச்சிருக்கேன். அப்புறம் இன்னும் கூடுதலாக இப்போ நம்ம அந்த ஒரு சில புத்தகங்கள் படிச்சுட்ருக்கேன். பட் இதுதான் முக்கியமாக சொல்லணும்னா இந்த 4 புத்தகத்தை சொல்லலாம். அது புத்தகம் படிக்கிறதுல எனக்கு இன்னும் போதாமை இருக்குது. இன்னும் நிறைய புத்தகங்கள் நம்ம படிக்கலை அப்படிங்கிற ஒரு போதாமை உணர்வு எனக்கு இருக்குது. நிறையா படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நம்முடைய தமிழக இளைஞர்கள் நிறைய புத்தகங்கள் படிக்கணுங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அந்த ஒரு புத்தகத்தில் படிக்கையில் அவங்க வந்து ஒரு பல பேர்களோட அவங்க அந்த ட்ராவல் பண்ணுறது, பயணிக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் வந்து அது கொடுக்குது. ஒரு பக்குவப்பட்ட மனிதராக, சிந்திக்கக்கூடிய மனிதராக, முதிர்ச்சி அடைந்த மனிதராக, ஒரு புதிய பார்வையில் இந்த உலகத்தை, சமூகத்தை, நாட்டை, நிர்வாகத்தை, அரசியலை பார்க்கறதுக்கு இந்த புத்தகங்கள் வந்து பெரிய அளவுக்கு உதவுது. நிச்சயமாக நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் நிறைய புத்தகங்கள் படித்தா அவர்களுடைய பார்வை விசாலமாகும்னு நான் நினைக்கிறேன். ஐஏஎஸ் அதிகாரியாக விருப்ப ஓய்வு பெற்றீங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய கனவு அந்த ஐஏஎஸோட பதவி. காந்தி மகான் பிறந்த நாள் அன்னைக்கு துச்சமாக தூக்கி போட்டீங்க. ஏன்னா இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமை ஆரம்ப கட்ட தேர்வே குறைஞ்சபட்சம் 12 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. தமிழ்நாட்டுக்கு 5-6 பேர் கூட வருஷத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படி இந்தியாவோட கனவு, ஒவ்வொரு இளைஞரின் கனவாக இருக்கிற ஒரு ஐஏஎஸ் பதவியை துச்சம்னு தூக்கி போட்டு வந்தீங்களே. காந்தி மகான் பிறந்தநாள் அன்றைக்கி செஞ்சீங்க இல்லையா? உண்மையிலேயே காந்தி மகான் இருந்தால் கூட அதை அன்றைக்கி வருத்தப்பட்டிருப்பார். ஏன் உங்களுக்கு அதில் எந்த வருத்தமும் இல்லையா? உண்மையில் எனக்கு வருத்தம் உண்டு. அதாவது இந்த தன்விருப்பு ஓய்வில் வந்துட்டேன் அப்படிங்கிற வருத்தம் இல்லை. இதை ஏன் முன்னாலேயே செய்யலை அப்படிங்கிற வருத்தம் தான் எனக்கு இருந்துச்சு. உண்மையிலேயே இப்போ இந்த தன்விருப்ப ஓய்வு, விஆர்எஸ்ன்னு சொல்கிற
அந்த விஆர்எஸில் வந்ததில் எனக்கு ஒரு துளி கூட வருத்தம் இல்லை. தமிழக இளைஞர்களோட கனவு நான் எப்படி ஐஏஎஸ் ஆகிடணும் அப்படி அனாவசியமாக தூக்கி போட்டு வந்துட்டீங்க இல்லையா? அப்படி நான் தூக்கி போட்டு வந்ததாக நான் நினைக்கல. இப்போ உதாரணமாக உங்களுக்கு தெரியுமா, வரலாற்றை படித்து பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ், அதுவும் நீங்கள் ராஜினாமா செய்து 45 நாள் வரைக்கும் யாருக்குமே தெரியாது நீங்கள் ராஜினாமா பண்ணியிருக்கீங்க. உண்மைதான். அவ்வளோ அமைதியாக அந்த விஷயத்தை ரொம்ப சைலண்டாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க இல்லையா? என்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் அது பேரதிர்ச்சி ஆனோம். அதுதான், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி நான் பெரிய அளவுக்கு இப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸனுடைய வரலாற்றை எடுத்துக்கோங்க. நான் சிறு வயதில் பள்ளி சிறுவனாக கல்லூரி மாணவனாக இருந்தப்போ என்னை பெரிதும் ஈர்த்த ஒரு வரலாற்று பெருமகன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக அவர் ஆயுதமேந்தி போராடிய பெருமகனார். அவருடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் இன்றைக்கி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் யூபிஎஸ்சியால் நடத்தப்படக்கூடிய இந்த எக்ஸாமினேஷன், அன்றைக்கு இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இந்தியாவில் எங்கேயுமே எழுத முடியாது. அது இங்கிலாந்தில் லண்டனில் போய் தான் எழுதணும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பார்த்திங்கன்னா அவர் லண்டனில் போய் எழுதி அந்த தேர்வில் 4வது ரேங்க் 4th ரேங்க் எடுத்து அவர் அந்த தேர்வை சந்திக்கிறாரு. மிகச்சரியாக இருக்கும்னா 1920 என்று கருதுகிறேன். அவர் 21ஆம் ஆண்டே அவர் அந்த பதவியை தூக்கி எறிஞ்சிட்டார். இப்போ நேதாஜி போன்ற மாபெரும் தலைவர்கள்லாம் ஓராண்டில் அந்த பதவியை தூக்கி எறிஞ்சப்போ நான் ஏறக்குறைய நீண்ட நெடுங்காலம் அந்த பதவியில் இருந்திருக்கேன். அப்போ நேதாஜி மாதிரி செய்ய முடியலைங்கிற ஒரு வருத்தம். அவர் என்ன கலெக்டர் பதவினாலும் வெள்ளைக்காரன்ட்ட ஒரு கௌரவமான அடிமைதானே அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் அந்த பதவியை தூக்கிடுறார். ஆனால் நான் அப்படி இல்லை. நான் நீண்ட காலம் அந்த பணியில் இருந்திருக்கேன். அதனால் எனக்கு இப்போ விஆர்எஸில் வந்ததில் எனக்கு பெருசாக வருத்தம் இல்லை. அது முன்னாலேயே நான் செஞ்சுருக்கணும். உண்மையிலேயே நான் 2014 என்னைய சென்னை உயர்நீதிமன்ற லீகல் கமிஷனராக, கிரானைட் முறைகேடுகளை விசாரிக்கக்கூடிய லீகல் கமிஷனராக அன்றைக்கு நியமனம் செய்தது. நியமனம் செய்த அந்த காலகட்டத்தில் அதற்கு எதிராக தமிழக அரசு அதை தடுக்க, என்னுடைய நியமனத்திற்கு தடை போடுவதற்கு பல்வேறு முயற்சிகளை தமிழக அரசு, அன்றைய தமிழக அரசு செய்தது. உதாரணமாக உச்சநீதிமன்றத்திற்கு போய் எஸ்எல்பி வழக்கை தொடர்ந்தது, ஸ்பெஷலி பெட்டிஷன் சொல்லக்கூடிய அந்த வழக்கை தொடர்ந்து அங்கே அதை தள்ளுபடி செய்து, அதுக்கப்புறம் மீண்டும் இங்கே ரிவ்யூ பெட்டிஷன் அப்படிங்கிற அளவில் மீண்டும் உயர்நீதிமன்றத்துக்கே தமிழக அரசு ரிவ்யூ பெட்டிஷனையும் தாக்கல் செய்கிறாங்க. இவருடைய நியமனத்தை மீண்டும் மறுபரிசீலனை செய்யுங்கன்னு. அதுக்கு பிறகு பல்வேறு தடைகளை தமிழக அரசு என்னுடைய அந்த விசாரணையை நடத்த விடாமல் ஏற்படுத்துகிறாங்க. எல்லாருக்குமே தெரியும். நான் அந்த பல்வேறு சவால்களை, தடைகளை எல்லாம் சந்தித்து அதையெல்லாம் தாண்டி தான் அந்த விசாரணையை நான் முடிச்சிருப்பேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்கள் ஊடகத்தில் பார்த்துருப்பீங்க, எப்படி அந்த சுடுகாட்டில் போய் நாங்கள் அந்த நரபலி கொடுத்த 10க்கும் மேற்பட்டவருடைய உடம்பை, அந்த எலும்புக்கூடுகளை எடுக்கணும்னு நாங்கள் முயற்சிக்கிறப்ப மருத்துவர் மதுரை மருத்துவக் கல்லூரியிலேருந்து வருவதற்கு தாமதம் அப்படின்னு சுட்டி காட்டி காலையில் 8 மணிக்கு அந்த இடத்துக்கு போனவனை சாயங்காலம் 6 மணி வரைக்கும் காத்திருக்க வச்சு, அந்த ஏடிஎஸ்பி ஐயா சர்க்யூட் ஹவுஸுக்கு போங்க, நாங்கள் நாளைக்கு பார்த்துக்கலாம், இனிமேல் சட்டப்படி சூரியனை மறையக்கூடிய நேரத்துக்கு பின்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை சர்க்யூட் ஹவுஸுக்கு போக சொல்கிறாரு. எனக்கு அப்போ தெரிஞ்சு போச்சு, இவங்க இந்த போலீஸ், இந்த காவல்துறை, இந்த அரசு துறை அமைப்பு, அரசாங்கம் முழுமையும் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் நான் இந்த இடத்த விட்டு நகரமாட்டேன்னு அந்த சுடுகாட்டிலேயே நான் படுக்கிறேன். இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன்னு சொன்னால், இப்படிப்பட்ட தடைகளெல்லாம் தாண்டி அன்றைக்கி நான் அந்த விசாரணை நடத்தி முடித்து அறிக்கையை கொடுத்து ஒரு பெருந்தொகை 1,11,000 கோடி அரசுக்கு இழப்புன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்போவே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், இந்த அரசு இனிமேல் எனக்கு சரியான பதவிகளை மக்களுக்கு சேவை செய்வதற்கு வேண்டிய என் அனுபவத்திற்கு தகுதிக்கு ஏற்ப சரியான பதவிகளை இந்த அரசு கொடுக்கப் போவது இல்லை, இனி மக்களுக்கு சேவை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நான் முடிவெடுத்துட்டேன்.
ஏன்னா அப்படி தான் கடந்த காலத்தில் அவங்க செஞ்சாங்க. இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு 2010 திமுக அரசு நாமக்கல் கலெக்டராக மாற்றினாங்க. அதுக்கு பிறகு நான் நேர்மையாக இருந்த ஒரே குற்றத்திற்காக அங்கே திருப்பூர் மேம்பாட்டு கழகத்தில் சாயப்பட்டறைக்கு தண்ணி அனுப்பக்கூடிய, தண்ணி சப்ளை பண்ணக்கூடிய ஒரு சாதாரண ஒன்றுமே அதிகாரம் இல்லாத ஒரு பதவிக்கு திமுக அரசு அன்றைக்கி என்னை நியமனம் செஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மதுரை மாவட்ட கலெக்டராக போட்டது என்னைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேர்தல் ஆணையம். அதுக்கப்புறம் அதே அதிமுக அரசு என்ன பண்ணுது, என்னை வந்து ஒன்றுமில்லாத நட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய குவாப்டெக்ஸுக்கு என்னை கொண்டு வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குவாப்டெக்ஸை எல்லாருக்கும் தெரியும், 1.5 ஆண்டுகளில் நான் நட்ட நிறுவனமாக இருந்ததை லாப நிறுவனமாக மாற்றுறேன். ஏறக்குறைய நான் 2012 போகிறேன். 1995 ஏறக்குறைய 17 ஆண்டு காலம் நட்டத்தில் இருந்த ஒரு குவாப்டெக்ஸ் நிறுவனத்தில் 1.5 ஆண்டு காலத்தில் நான் வந்து லாபகரமான ஒரு நிறுவனமாக மாற்றுறேன். மாற்றி 80 ஆண்டு கால வரலாற்றில் முதன்முறையாக ஏழை நெசவாளிகளுக்கு போனஸ் எங்கள் காலத்தில் தான் கொடுத்தோம். இவ்வளவு செய்கிறோம். அது மட்டுமல்ல, நீண்ட காலமாக லாபம் மட்டுமல்ல, ஒரு விருது கூட கிடைக்கல எங்கள் குவாப்டெக்ஸுக்கு. நீண்ட காலமாக விருது கிடைக்காத அந்த நிலையை மாற்றி 2 தேசிய விருதுகளை மைய அரசிடமிருந்து பெறக்கூடிய, குவாப்டெக்ஸ் பெறக்கூடிய நானே டெல்லிக்கு போய் வாங்கினேன். இந்த சாதனைகள்லாம் செஞ்ச மாட்டேன். எனக்கும் எங்கள் கைத்தறித்துறை அமைச்சருக்கும் ஒரு முரண் வருது. ஒரு அநியாயத்தை ஆளுங்கட்சியினர் செய்கிறாங்க. அதுக்கு எதிராக நான் கொதித்து எழுறேன். அப்போ என்னை ஒன்றுமில்லாத அந்த அறிவியல் நகரத்து அதிகாரம் ஏதுமற்ற அந்த அறிவியல் நகரத்தில் கொண்டு போய் என்னை தூக்கி எறிகிறாங்க. அப்போ இந்த லீகல் கமிஷனர் கொடுத்ததும் உயர்நீதிமன்றம், அதை அங்கீகரித்தது உச்சநீதிமன்றம். அப்போ நான் தெளிவாக முடிவுக்கு வர்றேன், இனிமேல் இந்த அறிவியல் நகரத்தை விட்டு என்னை மாட்டாங்க. எனக்கு அதிகாரம் கிடைக்கப் போவதில்லை. எந்த ஐஏஎஸை நான் நேசித்து இங்கே பதவிக்கு வந்தேனோ, எந்த நாட்டு மக்களை, எந்த நாட்டை நேசித்து, எந்த எளிய ஏழை மக்களை, விவசாயிகளை, நெசவாளிகளை, உழைக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களை, கடலோடிகளை, சாதாரண அந்த எளிய மக்களை நேசித்து அவங்களுக்கு பணியாற்றனோடு பேராவலோடு வந்தேனோ, அந்த ஆசை, அந்த ஆவல் இனி நிறைவேறப் போவது இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். வந்து தான் அது வந்து இனிமேல், ஆனாலும் 2015 முடிவுக்கு வந்தாலும் எனக்கு சில குடும்ப பிரச்சனைகள்னால நான் அன்றைக்கே நான் வெளியில் வந்திருக்கணும், பிஆர்எஸில் வந்திருக்கணும். ஆனால் நான் வரல. நான் 2020 தான் நான் வந்தேன். அதனால் உங்கள் கேள்விக்கு பதில் என்னென்னா, நான் தாமதமாக வந்தேன்னு தான் நான் வருத்தப்படுறேன். இந்த ஊழல் மிகுந்த, அநீதி மிகுந்த இந்த அமைப்பில் நான் தொடர்ந்து என் பணிக்காலம் முழுமையும் நான் அதிலே இருந்தேன் அப்படிங்கிற ஒரு அவப்பெயர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த 2.5 வருடத்திற்குள்ளே அது நான் வெளியில் வந்தேன். 2.5 வருடம் இருக்கையில் நான் வெளியில் வந்தேன். அதனால் இந்த தன் விருப்ப ஓய்வில் நான் அந்த பிஆர்எஸில் வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வருத்தம், நான் முன்னையே வரலைங்கிறது தான். நீங்கள் ஏறக்குறைய 30 வருஷமாக அரசு பணியில் இருக்கிறீங்க. அதில் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கிறீங்க. அது சார்ந்தே உங்களுடைய எல்லா பணி காலமும் வந்துக்கிட்டே இருக்குது இந்த 30 வருஷத்தில். அதான் தமிழ்நாட்டில் இருக்கிற கனிம வள கொள்ளை அடிக்கிற அந்த கூட்டத்துக்கு எதிராக நீங்கள் மாபெரும் சக்தியாக, தனி மனிதனாக, தனி ஒரு ஆளாக நின்று உயிரை கூட கொஞ்சம் கூட அதை பற்றிலாம் கவலையே படாத மிகப்பெரிய ஆளுமைக்கு எதிராக, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அப்போ ஒரு அரசியல் தலைவர் மேடையில் பேசுகிறார், சகாயமா இல்லை கசாயமா நான் பார்த்துறேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு இந்த பக்கம் அரசியல்வாதிகள் பயிற்சிக்கிட்டே இருக்கிறீங்க, இந்த பக்கம் இளைஞர்கள் ஆதரவு உங்ககிட்ட பெருகிட்டே இருக்குது. தமிழக இளைஞர்கள் உங்களை வந்து மிகப்பெரிய சக்தியாக பார்த்தாங்க, நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு மிகப்பெரிய சக்தியாக பார்த்தாங்க. ஆனால் விதிப்பு ஓய்வுக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப அமைதியாக ஆயிட்டீங்க. எந்த நிகழ்ச்சிக்கும், எந்த விஷயத்துக்கும், எந்த சம்பவத்துக்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதும் இல்லை, பேட்டி கொடுக்குறதும் இல்லை, பெருசாக ரியாக்ட் பண்ணுறதும் இல்லை. சகாயம் ஐஏஎஸ் பதவி இருந்தால் தான் ரியாக்ட் பண்ணுவாரா, வேலை செய்வாரா? பதவி இல்லைன்னா செய்ய மாட்டாரா? இல்லை அவருக்கு பயமா, இல்லை ஒரு வெறுப்பா, இல்லை வேணாண்டா அப்படின்னு இந்த சமூகம் கொண்டு உங்களை அப்படி தள்ளிடுச்சா? இப்போ உங்களுக்கே தெரியும், அதிகாரம் இருந்தால்தான் செயல்படுவேன், அதிகாரம் இல்லைன்னா செயல்பட மாட்டீங்களா கேட்குறீங்க. அதிகாரம் உள்ள எத்தனை அலுவலர்கள் செயல்பட்டுருக்காங்க, எல்லாருக்கும் அதிகாரம் கொடுக்குறாங்க.
எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு அடுத்தது ஒரு சகாயம் IAS 32 மாவட்டத்தில் கலெக்டராக இருந்திருக்கிறோம். சில கலெக்டர் நல்லா செஞ்சுருக்காங்க. நேர்மை நான் மட்டும்தான் நேர்மைன்னே சொல்லிக்கல. சில பேர் நேர்மையான அலுவலர்களும் என்னுடைய நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் உண்மையிலேயே வாழ்த்துக்கள் சொல்லணும். சில பேர் ஒரு 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 எல்லையோடு நிறுத்திக்கிறாங்க. உங்களை உச்சம் கிரானைட் ஊழலுக்கு எதிராக நீங்கள் அந்த லாபி இருக்குது பார்த்தீங்கன்னா, நீங்கள் செஞ்ச அவ்வளோ பெரிய விஷயங்கள், அவ்வளோ பெரிய தைரியசாலி, அவ்வளோ பெரிய வீரர், இன்னைக்கு அப்படியே அமைதியாக இருக்கிறத பார்க்கும்போது தமிழ் இளைஞர்கள் பார்க்குறப்ப நீங்கள் ஒன்றும் உணர்ச்சி வசப்படலாம் பட வேண்டாம். நீங்கள் வருத்தப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. நான் தெளிவாக இருக்கிறேன். எனக்கு அன்றைக்கு எல்லாருக்கும் அதிகாரங்கள் கொடுத்தாங்க. ஒரு சில பேர் தான் செயல்பட்டாங்க. நான் அதுக்குள்ளே ரொம்ப ஆழமாக போகலை. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, நான் பயம் இருந்திருந்தால் இந்த IAS பதவியை இழந்திருப்பேன். நம்ம இழக்க நேரிடும். நமக்கு ஒன்றுமே அதிகாரம் இல்லாத பதவிகளையெல்லாம் நம்ம மாறுதல் செஞ்சுருவாங்க. அதிகாரம் இல்லாத அலுவலகத்தில் நம்மளை தூக்கி எறிவாங்க அப்படிங்கிற அந்த காலத்தில் நாங்கள் பார்த்ததுங்கய்யா. டெய்லி டாப் நியூஸ் சகாயம் IAS இல்லை. இப்போ தான் சொல்கிறேன்ல, நீங்கள் கேட்டீங்க பயம் இருக்கான்னு கேட்டீங்க. பயம் இருந்திருந்தால் நான் அப்போவே செயல்படாமல் இருந்திருக்கணும். அதனால் ஒரு நிலையில் ஒருத்தருக்கு பயம் வரும், அடுத்த நிலையில் அதிகாரத்தில் இருக்கும்போது பயம் இல்லை, அதிகாரம் விட்டு போனோட பயம் இல்லை. அதை தான் நான் கேட்குறேன். அதிகாரத்தில் இப்போ இருந்த பல பேர்கள் செயல்படவே இல்லையே, இப்போ அதுக்கு என்ன பொருள்? அதனால் நான் என்னென்னா, அதிகாரம் இருந்த காலகட்டத்தில் பல பேர்கள் செயல்படாமல் இருந்திருக்காங்க. இப்போ அன்றைக்கு என்னை ஒன்றுமில்லாமல் ஒரு அதிகாரமே இல்லாத ஒரு பதவிக்கு என்னை தூக்கி எறிவாங்கன்னு தெரிஞ்சும் நான் செயல்பட்டிருக்கேன். அப்போ எனக்கு இந்த பயம் வரல. இன்னும் சொல்லப்போனால் ஒரு நிலையில் அன்றைய முதல்வராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்னை உயர்நீதிமன்றம் லீகல் கமிஷனராக நியமனம் செஞ்ச அந்த காலகட்டத்தில் இவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுங்கள், முடிந்தால் இவரை சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன அந்த செய்தியெல்லாம் எனக்கு வந்துச்சு. அதையெல்லாம் அந்த செய்தியெல்லாம் கேட்டு இதையெல்லாம் கடந்து போய்த்தான் இந்த கிரானைட்டு முறைகேடுகளினுடைய முழு பிம்பத்தையும் நான் வெளில கொண்டு வந்தேன். அப்போ வராத பயம் இப்போ எப்படி வருது? அதனால் அதுக்கான பலனே கிடைக்கல, அதுக்கான ரிசல்ட்டே வரல, அவங்க தண்டிக்கப்படவே இல்லை. ஏன்னா அப்போ எல்லாரும் பேசின வீடியோ தான், கோடிக்கணக்கில் லஞ்சம் கொடுக்க வந்தோன்னா அந்த லஞ்சத்தையும் துச்சமாக மதித்து சமூகத்துக்காக தன் பணிக்காக தான் என்ன வேலை செய்ய வந்தோமோ அந்த வேலையை உண்மையாக செஞ்சோம், சரி எந்த பலனுமே இல்லைன்னு ஒரு விரக்தியா? எனக்கு விரக்தி எல்லாம் இல்லை. அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு, அதாவது ஒரு வியாபாரி லாபத்தை எதிர்பார்த்து முதலீடு செய்கிறான், உழைக்கிறான், லாபம் வரல அப்படின்னா ஒரு விரக்தி வரும், ஒரு வருத்தம் வரும். ஒரு விவசாயி நிலத்தில் பயிரிடுறான், உழைக்கிறான், ஆனால் விளைச்சல் இல்லை அப்படின்னு சொன்னால் அவனுக்கு விரக்தி வரும், வருத்தம் வரும். பட் எனக்கு அப்படி இல்லை. நான் ஒரு லட்சியதாகத்தோடு நான் பணியாற்றி இருக்கிறேன். அந்த லட்சியதாகம் இன்றைக்கும் இருக்கிறது. நான் இந்த வெளியிலிருந்து வந்த இந்த காலத்தை என்னை ஒரு சுய பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்கும் இந்த சமூகத்தை அறிவதற்குமான ஒரு காலமாக நான் இதை பயன்படுத்துகிறேனே ஒழிய விரக்தியினுடைய வெளிப்பாடாக, பயத்தினுடைய வெளிப்பாடாக, வருத்தத்தினுடைய வெளிப்பாடாக என்னுடைய அமைதி இல்லை. தமிழ்நாடும் தமிழக இளைஞர்களும் உங்களை ரொம்ப எதிர்பார்த்தாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது 1,00,000 தெரியல. அதாவது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் நான் எப்படின்னா, எந்த ஒரு இந்தியாவில் ஒரு IAS அதிகாரிக்காக, IAS அதிகாரி உச்சத்தில் 2 CM இருக்காங்க, ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போதே முதலமைச்சராக சகாயம் IAS வரணும்னு 5000 இளைஞர் கூடுனது இந்திய வரலாற்றில் உங்களுக்கு மட்டும்தானே, சகாயம் IASக்கு தானே. அப்படி இளைஞர் மத்தியில் ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு இப்போ அமைதியாக இல்லை, நம்பிக்கையை நான் ஒரு IAS அதிகாரியாக நேர்மையாக என் நாட்டு மக்களுக்கு பணியாற்றினேன். இயற்கை வளங்கள்ங்கிறது நான் சொல்கிறது மாதிரி அது பொது சொத்து, அரிய நம் சமூகத்தினுடைய சொத்து. அதை காக்க வேண்டிய பொறுப்பு ஒரு IAS அதிகாரியாக, ஒரு கலெக்டராக எனக்கு இருக்கிறது. அந்த கடமையை செஞ்சேன். ஆனால் அந்த கடமையை செய்வதற்கு எத்தனையோ தடைகள், எத்தனையோ குறுக்கீடுகள், தலையீடுகள், அச்சுறுத்தல்கள் எல்லாமே வந்துச்சு. இதையெல்லாம் தாண்டி நான் செஞ்சிருக்கிறேன். அந்த மனநிறைவு எனக்கு இருக்குது. அது ஒரு பெரிய சவாலான பணி தான், ஒரு சாதாரண பணி இல்லை. என்னை பார்த்திங்கன்னா அரசாங்கம் என்னை பயன்படுத்தலை. என்னையே மதுரை மாவட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேர்தல் ஆணையம் என்னை நியமனம் செய்த கலெக்டராக, நேர்மையான நியாயமான தேர்தலை நடத்தணும்னு. அப்போ எல்லோருமே அச்சுறுத்தினாங்க, இது ரொம்ப சவாலான பணி, உங்களால் செய்ய முடியாது. மதுரையில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் ரொம்ப வலிமையானவங்க,
நீங்கள் அவங்களுக்கு எதிராக நீங்கள் வந்து செயல்பட்டீங்கன்னா, நடவடிக்கை எடுத்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலும் உங்களுக்கு அபாயத்தை ஏற்படுத்துவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதை பற்றியெல்லாம் நான் கொஞ்சம் கூட அதை பற்றி நான் பெரிதாக அலட்டிக்கலை, அதை பற்றி நான் அஞ்சலை, கவலைப்படலை. அது எனக்கு சின்ன ஒரு துளி அச்சத்தை கூட எனக்கு வந்து இது பண்ணல. என் நாட்டு மக்களுக்கு நான் ஆற்ற வேண்டிய கடமை மிக பெரியது. அதை ஆற்றுகின்ற பொழுது நான் அளவில்லாத பெருமிதம் எனக்கு ஏற்படுகிறது, நிறைவு எனக்கு ஏற்படுகிறது. அதனால் அப்படியெல்லாம் தாண்டினா அதை போல் இந்த கிரானைட் முறைகேடுகள், அது எவ்வளவு வலிமையானவர்கள் அதற்கு பின்புலத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படி அதிகார மையங்களோடு சக்தி உள்ளவர்களோடு, அது தமிழக அளவில், இந்திய அளவில், பன்னாட்டு அளவில் அவர்கள் தொடர்பு வைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் யோசிக்கிற பொழுது அவர்களுடைய சக்தி, அவர்களுடைய வல்லமை, வலிமை எனக்கு அளப்பரியதாக இருக்கிறது, தெரிகிறது. ஆனாலும் அந்த சூழலில் கூட நான் அஞ்சலை. என் நாட்டு இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டிய மகத்தான பொறுப்பு எனக்கு இருக்குன்னு நான் செஞ்சேன், கடமை செஞ்சு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்காக நீங்கள் லட்சம் வீடியோன்னு சொல்கிறீங்க, நீங்கள் அதிகமாக என்னை ஏற்றி விடுறதுக்காக சொல்கிறீங்களா? தெரியாது. தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த ஒரு ஐஏஎஸ்க்கும் இல்லை. ஏன்னா ஒரு நாளில் சேனலை திறந்தாவே சகாயம் ஐஏஎஸ் கிரானைட்டு அது எங்கே இருந்தாலும் அப்படின்னு இருந்து அந்த மாதிரி மக்களுக்காக சேவை செஞ்சுட்டு இருந்த சகாயம் ஐஏஎஸ் விருப்ப ஓய்வுக்கு முன்னாடி அமைதியாகிட்டாங்க. அதுதான் இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி பல்லாயிரக்கணக்கான வீடியோக்கள் அப்படி வந்தாலும் கூட அது முழுமையாக நான் அதெல்லாம் எல்லாமே பார்த்தது இல்லை. ஒரு சில வீடியோக்கள் பார்த்துருக்குறேன். அது அந்த இளைஞர்கள் ஆர்வ மிகுதியால் போட்டிருக்கலாம், கொண்டிருக்கலாம், அது உண்மை. அதனால் நான் ஒரு அரசியல்வாதியாக நான் மாறணும், நான் ஒரு அரசியல் தலைவராக போகிறேன் அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகளை நான் எங்கேயுமே நான் காமிச்சது இல்லை. நான் ஒரு நேர்மையான ஒரு ஐஏஎஸ் அலுவலராக நான் செயல்பட்டிருக்கேன். ஒரு துணிச்சலோட, ஒரு அறத்தோட, தமிழர்களுக்கே இருக்கக்கூடிய அந்த அறத்தோடு என் மண், இது என்னுடைய தாயகம். இந்த தமிழ்நாடு என்னுடைய தாயகம். இந்த தாயகத்தினுடைய இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டிய அந்த மகத்தான பொறுப்பு எனக்கு இருக்குது அப்படின்னு நான் நம்பினேன். அதற்குத்தான் எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு. ஐஏஎஸ்ங்கிறது ஒரு சாதாரண பதவி அல்ல, அது அதிகாரம் மிகுந்த ஒரு பதவி. அந்த அடிப்படையில் தான் நான் செயல்பட்டேன். என்னை இளைஞர்கள் அரசியலுக்கு கூப்பிடுவாங்கங்கிறதுக்காக நான் செயல்படல. அது அவர்களுடைய வேட்கை, அவர்களுடைய தேடல். அப்படி அது சரியான லட்சியதாகத்தோடு அவர்கள் தேடி இருந்தால் அதை பாராட்டலாம். ஏன்னா ஒரு சினிமா படத்திலேயே அவர் வருவார், சகாயம் வருவார், இவர் வருவார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த பேர் பேசப்பட்டு கொண்டே இருந்தது. அது ஒருவேளை நான் என்னுடைய அந்த செயல்பாட்டினுடைய தாக்கமாக இருந்திருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் நான் எதிர்பார்க்கவில்லை, இதையெல்லாம் நான் யோசித்து பார்க்கவில்லை, இதுவெல்லாம் நடக்கும் என்று கூட நான் நினைக்கவே இல்லை. உண்மையை சொல்லப்போனால் நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ என்னுடைய சில அலுவலர்கள் இருக்காங்க, என் மீது அன்பு காட்டுகின்ற அலுவலர்களும் உண்டு. ஒரு சில அலுவலர்கள் என் மீது ஒரு காழ்ப்புணர்வை வெளிக்காட்டுகின்ற அலுவலர்களும் உண்டு. இவர் விளம்பரத்துக்காக செய்கிறார், இவர் தன்னை பெரிய ஆளாக காட்டுவதற்காக இவர் இதெல்லாம் செய்கிறார், மக்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு எனக்கு ஒரு யூடியூப் இல்லை, எனக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் இல்லை, எனக்கு ஒரு ஃபேஸ்புக்கு இல்லை, எனக்கு ஒரு ட்விட்டர் இல்லை, எதுவுமே இல்லை. நான் பெரிய ஆளாக, பெரிய ஆளுமையாக, மாபெரும் ஆளுமையாக நான் காட்டிக்கணும் அப்படின்னு நினச்சா நான் இதெல்லாம் செஞ்சுருப்பேன். 2012 2013 நான் சேலம் பொறியியல் கல்லூரியில் பேச போகிறேன். அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பேசி முடித்த உடனே என்னோட புகைப்படமெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க பேசுகிறாங்க. அப்போ சார், எல்லாருக்கும் ஃபேஸ்புக் இருக்குது, சாதாரண ஆட்கள் கூட ஃபேஸ்புக் இருக்குது, நீங்கள் உடனே நாங்கள் உங்களுக்கு தொடங்கி தர்றோம், நீங்கள் ஃபேஸ்புக்கில் வாங்க. இருக்கவங்களுக்கெல்லாம் ஃபேஸ்புக் இருக்குது. ஆமாம் அப்படின்னு அவங்க சொல்கிறப்ப கூட நான் அதில் ஆர்வம் காட்டலை. அப்போ சொன்னாங்க, நீங்கள் தொடங்குனீங்கன்னா 1 மில்லியன் ரொம்ப எளிதாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்போ நான் இதில் ஆர்வம் காட்டலை. நான் என்னைய ஒரு பெரிய ஆளுமையாக காட்டணும் அப்படிங்கிறது மாதிரி நான் நினச்சிக்கிறேன். ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக என் நாட்டு மக்களுக்கு நான் கடமையாற்ற வேண்டும்ங்கிற அந்த துடிப்போடு எதையும் எதிர்நோக்காமல், எதையும் எதிர்பார்க்காமல், எந்த திட்டமும் இல்லாமல் நான் நேர்மையோடு செயல்பட்டு கொண்டு. உங்களுடைய வரலாறுங்க மிக துணிச்சலானது. அது பதவியில் இருக்கும்போது, ஏனென்றால் நான் இந்த கடைசி தெரி கண்டாங்க சில இந்த புத்தகத்தில் நான் படித்து பார்க்கும்போது அதில் தெரியுது, மேல் அதிகாரி சொன்னதை எஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரி மத்தியில் ஒரு மந்திரி சொன்னால் என்ன எஸ்ன்னு சொல்கிற ஐஏஎஸ் மத்தியில் மந்திரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சொன்னாலும் சட்டம் என்னமோ அப்படின்னு செய்திருக்கிற அதை எழுதியிருக்க பார்க்கும்போதெல்லாம் அப்படியே
நம்மளுக்கு அந்த புத்தகத்தை படிக்கும் போதெல்லாம் அவ்வளவு நடுக்கும், அவ்வளவு விஷயம் இருக்குது. அப்படி இருந்து அவர் விருப்ப ஓய்வுக்கு அப்புறம் உங்கள் மாதிரி ஆட்களும் நடுங்கணுங்கிறதுக்காக நான் அப்படி அது படிக்கும்போது அப்படி இருக்கீங்கல்ல, நீங்கள் அது அந்த புத்தகத்தை படிக்கிறது கடைசி தெரியல் கண்டாங்க. சில புத்தகத்தை படிக்கிறவங்களுக்கு தெரியும். சமூகத்திற்கு எதிராக இருப்பவர்களுக்கு, இந்த நாட்டிற்கு எதிராக இருப்பவர்களுக்கு, வெகுமக்களினுடைய நலனுக்கு எதிராக இருப்பவர்களுக்கு சில நேரங்களில் நம்முடைய செயல்பாடுகளால் நடுக்கம் ஏற்பட்டிருக்குமா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்னுடைய கடமையை நான் நேர்மையோடு செய்தேன். இப்படித்தான் எனக்கு செய்ய தெரியும். வேறு எனக்கு வழி எதுவும் ஒரு வஞ்சகமாக ஒரு திட்டத்தோடு யோசிப்பது எனக்கு தெரியாது. அதனால் நான் உங்கள் கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு பயமும் இல்லை, விரக்தியும் இல்லை, வெறுப்பும் இல்லை. நான் விரக்தி அடைவதற்கு எனக்கு இருபாப்பு உண்டு. தமிழக இளைஞர்களுக்கு தான் ஏமாற்றுவோம். அது நம்ம அது குறித்து பேசுவோம். தமிழக இளைஞர்களுக்கு தேடல் இருக்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். எல்லாவற்றுக்கும் தேடுறோம்ல, நம்ம எல்லாருக்கும் தேடுறோம்ல. நம்ம ரொம்ப ஆழமாக யோசிச்சு பாருங்கள். ஒரு மாணவன் அவன் +2 முடித்தானா மிகச்சிறந்த கல்லூரி எது அப்படின்னு தேடுறான். அந்த கல்லூரியில் எந்த படிப்பை, ஒரு பொறியியல் படிப்பாக இருந்தால் எந்த பிரிவில் சேர்ந்தோம்னா நமக்கு எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறத தேடுற அந்த தேடல் அவனுக்கு இருக்குது. அவன் தேடி படித்த உடனே எந்த நிறுவனத்தில் நிறைய சம்பளம், கை நிறைய சம்பளம் கிடைக்கும், எந்த நிறுவனத்தில் பணி பாதுகாப்பு இருக்கும், எந்த நிறுவனத்தில் நல்ல பணிச்சூழல் இருக்கும், இதையெல்லாம் தேடி 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 அவன் வேலை தேட கிளம்பி அதை அடைய முயற்சிக்கிறான். அப்படி ஒரு வேலை கிடைச்சதுக்கப்புறம் நல்ல பெண்ணாக படித்த புத்திசாலித்தனமாக தான் சொல்கிற கேட்கக்கூடிய ஒரு நல்ல பெண் அப்படின்னு இவன் அடையாளப்படுத்தி அந்த தேடலில் ஈடுபடுத்துகிறான். அதுக்கப்புறம் திருமணம் முடிஞ்ச உடனே குழந்தைகளில் அப்படியே பிறக்கிறாங்க. வந்த உடனே அவன் எந்த பள்ளிடா மிகச்சிறந்த ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளி, அதுவும் தாய்மொழி தமிழ் அழிஞ்சாலும் பரவாயில்ல, ஃப்ரெஞ்சையும் ஜெர்மனையும் சான்ஸ்கிரிட்டையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய பள்ளி எதுன்னு இவன் தேடுறானா இல்லையா? எல்லா இடத்துலையும் தேடுற இவன் தனக்கான தலைவன் சரியானவனான்னு அவன் தேடுறானா? அந்த தேடல் உள்ள இளைஞர்கள் இருந்தால் நம்ம நிச்சயமாக அவர்களுக்கு வழிகாட்டலாம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. எனக்கு பயம் இல்லை. வச்சா அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு என்ன, எனக்கு பயம் இல்லை. என்ன பயம்? நான் இப்பொழுது இந்த ஒரு 30 ஆண்டு காலம் நான் ஓடி இருக்கிறேன். அநீதிகளுக்கு எதிரான ஒரு நீதி பயணமாக, நீதி போராட்டமாக, நீதி ஓட்டமாக நான் மேற்கொண்டிருக்கேன். இது வேணால் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு வேணால் இவர் தனக்கு ஒரு பிம்பம் கட்டுறாருன்னு நினைக்கலாம். அதையெல்லாம் தாண்டியவனா, அநீதிகள் எங்கு நடந்தாலும் அதை தட்டி கேட்கக்கூடியவனாக நான் இருந்திருக்கிறேன் தான் என்னுடைய அதிகாரத்தை நான் பயன்படுத்தியிருக்கிறேன். பயம் இல்லை. அப்படி பயன்படுத்தித்தான் நான் என்னுடைய தளங்களில் அவர்கள் எவ்வளவு வல்லமை உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்கள் பொது நலனுக்கு எதிராக, சமூகத்திற்கு எதிராக, நாட்டிற்கு எதிராக அவர்கள் நிற்பார்களே ஆனால் அவர்களுக்கு எதிராக என் அதிகாரத்தை நான் பயன்படுத்த தயங்க மாட்டேன் என்று நான் செயல்பட்டிருக்கேன். அந்த நேர்மையும் அந்த துணிச்சலும் நான் இன்றும் இருமாப்போடு இருக்கிறேன். நான் ஒரு நிறைவான ஒரு பணியை ஏழை மக்களுக்காக, என் தேசத்தினுடைய மக்கள், எனக்கு நீங்கள் வெறுப்புன்னு சொன்னீங்களே, வெறுப்பு எனக்கு வராது. பிறப்பினுடைய அடிப்படையில் ஒரு சாதியில் பிறந்தவன் இவன், அவனை எப்படி வெறுக்கலாம்? இந்த சிந்தனை ஒரு காலம் எனக்கு வெறுக்காது. ஒரு மதத்தில் பிறக்க நீ உன்னுடைய மதம் இல்லாத இன்னொரு மதத்தில் பிறந்து விட்டான், உன்னுடைய சாதி இல்லாத இன்னொரு சாதியில் பிறந்து விட்டான், அவன் வேறு சாதிக்காரன், வேறு மதத்துக்காரன் என்கின்ற அந்த அடிப்படையில் ஒரு துளி கூட எனக்கு வெறுப்பு வராது. அதை போல ஒருவனுடைய நிறத்தினுடைய அடிப்படையில், ஒருவனுடைய உருவத்தினுடைய அடிப்படையில், ஒருவனுடைய பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுடைய அடிப்படையில் ஒருவனை எனக்கு வெறுக்கவே தெரியாது. நான் வெறுப்பேன், எனக்கு வெறுப்பு வரும். எவனொருவன் எல்லையில்லா சுயநலத்தோடு பொது நலனுக்கு எதிராக அநீதிகளை அரங்கேற்றுவன் மீது எனக்கு வெறுப்பு வரும். மற்றபடி எனக்கு வெறுப்பு எந்த சூழலிலும் எனக்கு யார் மீதும் வந்தது இல்லை. எனவே எனக்கு பயமில்லை, விரக்தி இல்லை. மிகுந்த நிறைவோடு நான் 30 ஆண்டு கால படியை என் நாட்டு ஏழை எளிய மக்களுக்காக இந்த அதிகாரத்தை கொண்டு செலுத்தினேன். அவர்களுடைய மேம்பாட்டிற்காக ஒரு தூய மனதோடு, நிமிர்ந்த அந்த நேர்மையோடு நான் பணியாற்றியிருக்கிறேன் என்று பெருமிதத்தோடு இன்று இருக்கிறேன். ஒரு காலம் வருத்தமோ விரக்தியோ பயமோ எனக்கு இல்லை. இன்றைக்கி புதிய தலைவர்கள் நிறைய பேர் வராங்க. அண்ணாமலை, விஜய், அன்புமணி ராமதாஸ், சீமான். ஸோ இவங்கெல்லாம் லஞ்சமும் ஊழலும் இல்லாத ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பிரகடனம் செய்கிறாங்க. அதை தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்காங்க.
ஏறக்குறைய தமிழ்நாட்டில் 12 லட்சம் அரசு ஊழியர் இருக்காங்க. அதே அரசு ஊழியர் 25 வருஷமாக 50 வருஷமாக இங்கே இருக்காங்க. இதே அரசு ஊழியர்களை வைத்துக்கொண்டு இவங்க லஞ்சமும் ஊழலும் இல்லாத அரசை அமைக்க முடியும் நீங்கள் நம்புறீங்களா? இது சாத்தியமா? ஏன்னா இப்போ 2024 எலெக்ஷன் வருது. என்ன, அதுக்கு முன்னாடி 2021 வந்துச்சு. அப்போ எடப்பாடி பழனிசாமி இருந்தாங்க, அதுக்கப்புறம் முக ஸ்டாலின் இருந்தாங்க. ஆனால் அதே தாசில்தார் இருக்கார், அதே விஓ இருக்கார், அதே இதாக இருக்கார். எந்த அடிப்படையில் நான் இதை கேட்குறேன்னா, தமிழ்நாட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையால் தினமும் அரசு அதிகாரிகள் கைது செய்யப்படுகிறார்கள், தினமும் அவர்கள் சிறையும் படுத்தப்படுகிறார்கள். ஸோ லஞ்சம் என்பது குறையவே இல்லைங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ லஞ்சம் வாங்குகிற அரசு அதிகாரிகள் மத்தியில் இந்த தலையை புதுசாக வரவங்கெல்லாம் நாங்கள் லஞ்சம் இல்லாத ஆட்சி நடத்துவோம் அப்படின்னா இது சாத்தியமா? இல்லை ஆட்சி மாறினாலும் காட்சி மாறினாலும் இப்படி தான் இருக்குமா? இல்லை, இப்போ இதில் புதுசாக வர்றவங்களுக்கு அவங்க மேலே உங்களுக்கு எதுவும் கோபமாக வெறுப்பா என்னன்னு தெரியல. புதுசாக எனக்கு லஞ்சமும் ஊழலும் இருக்கிறதுல வெறுப்பு, வசனமெல்லாம் பேசுகிறாங்கங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறதா? எனக்கு ஊழலும் லஞ்சமும் இருக்கக்கூடாது, அது சாத்தியமா? புதுசாக யாரும் அதை நம்பலாமா? அது சாத்தியமான 30 வருஷம் அரசு பணியில் இருந்திருக்கீங்க இல்லையா? உங்கள் கிளையும் அதிகாரிகள் இருந்திருப்பாங்க இல்லையா? நீங்களும் மாவட்டத்துக்கு ஆட்சியார்னா உங்கள் கிளையும் அத்தனை தாசில்தார் அத்தனை விஓக்கள் இருக்காங்க இல்லையா? இதெல்லாம் ஒரு சாத்தியப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்ததுனால தானே லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து அப்படிங்கிற ஒரு வாசகத்தை என் பணிக்காலம் முழுமையும் நான் அந்த வாசகத்தை என் அலுவலக அறையில் எழுதி அது ஒரு செயல்பாட்டிற்கு கொண்டு வர நான் முயற்சித்தேன். அதனால் அது சாத்தியம்னு நான் நம்புறதுனால தான் அந்த ஒரு கடினமான அந்த ஒரு வசனம், அந்த அந்த சொற்றொடர் அதை நான் எழுதியிருந்தேன். பல பேர் அதை பார்த்துட்டு ஒதுங்கிடுவாங்க. சில அதிகாரிகளுக்கு அது பிடிக்காது. பைத்தியக்கார பையன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆனால் நான் நம்புகிறேன், இந்த லஞ்சம் அப்படிங்கிறது ஒரு வகையில் வழிப்பறி. இந்த ஊழல்ங்கிறது ஒரு திருடு, பொது சொத்தை திருடுறது, பொது பணத்தை களவாடுறதுன்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் வழிப்பறியும் களவாடுவதற்கு தான் நம்ம ரொம்ப அது லஞ்சம் ஊழல்ங்கிற ஒரு சொற்றொடரில் இது பண்ணுறோம். இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, புதுசாக வர்றாங்க, அவங்க மேலே கோபப்பட வேண்டியதில்லை. நம்ம ஜனநாயகத்தில் அது ஒரு அடையாளம். புதுசாக தலைவர்கள் தோன்றாங்கன்னா அதுதான் ஜனநாயகத்தினுடைய பெருமிதம். யார் வேண்டுமானாலும் ஒரு இயக்கத்தை தொடங்கலாம், கட்சியை தொடங்கலாம்ங்கிறது ஜனநாயக பெருமிதம். உலகத்தில் பெரிய நாடு நம்முடைய இந்தியா உலகத்தின் பெரிய ஜனநாயகம். இந்தியா இஸ் அ லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி அக்ராஸ் த குளோப்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பெரிய ஜனநாயகத்தினுடைய பெருமிதங்களில் ஒன்று தான் யார் வேண்டுமானாலும் இயக்கத்தை கட்சியை தொடங்கலாங்கிறது. அதனால் இவர்கள் அத்தனை பேரையுமே வரவேற்போம். இப்போ இவர்கள் லஞ்சத்தை ஒழிச்சிருவோம், ஊழலை ஒழிச்சிடலாம் அப்படின்னு அவங்க யாராவது சொன்னாங்கன்னாலும் அதையும் வரவேற்போம். ஏன்னா லஞ்சம் ஊழல் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை தடுக்குது. நீ எந்த சித்தாந்த பின்புலத்திலிருந்து வேண்டுமானாலும் வரலாம், எந்த சித்தாந்த பின்புலத்தில், பொது உடைமை சித்தாந்தமாக இருக்கலாம். சில பேர்கள் இந்திய தேசியம் என்று சொல்லி மத அடிப்படையிலான வேற்றுமைகளை பெரிதுபடுத்தி அது மதவெறியை கூட உருவாக்கி அதை சித்தாந்த களமாக்கி வருகிறவர்களும் உண்டு. தமிழர்களுடைய எழுச்சியை பேசுபவர்களும் ஒன்று, திராவிடருடைய எழுச்சியை பேசக்கூடியவர்களும் ஒன்று. இப்படி பல்வேறு தளங்களில் பல்வேறு சித்தாந்தங்கள், தத்துவங்கள், கோட்பாடுகளினுடைய அடிப்படையில் அவர்கள் வந்து நிற்கலாம். ஆனால் இந்த கோட்பாடுகளுக்கு எப்பொழுது இந்த மானுட மேம்பாட்டிற்கான, இந்திய நாட்டினுடைய மேம்பாட்டிற்கான, தமிழர்களினுடைய மேம்பாட்டிற்கான இந்த கோட்பாடுகளுக்கு எப்போ பெருமை கிடைக்குதுன்னு சொன்னால், இந்த தலைவர்கள் ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுத்தா தான் அந்த கோட்பாடுகளுக்கு பெருமை உண்டு. இப்போ ஒரு தீண்டாமை, காந்தியடிகள் தீண்டாமை ஒரு பாவம் என்று சொன்னார். ஆனால் தீண்டாமை ஒரு குற்றம், இட்ஸ் அ கிரைம். ப்ராக்டிசிங் அன்டச்சபிலிட்டி இஸ் ஆப்வியஸ்லி எ கிரைம். இது சட்டத்தால் ஒழிக்கப்பட்டு விட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சாதிகள் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகளை, அநீதிகளை அது ஏற்றுக்கொள்வது இல்லை. சட்டத்தால் இது அழிக்கப்பட்டு, சட்டத்தால் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. சாதிய ஏற்றத்தாழ்வுகளை நீங்கள் நடைமுறையில் கொண்டு வர முடியாது. அதை போல குழந்தை தொழிலாளர், அதை போல வரதட்சணை கொடுமை, அதை போல பெண்களுக்கு எதிரான கொடுமை, அதை போல தொழிலாளர்களுக்கு எதிரான கொடுமை, அதை போல மூத்தோர்களுக்கு, மூத்த குடிமகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள், இப்படி சமூகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு அவலங்களுக்கு எதிராக சட்டங்கள் வந்துவிட்டது.
இங்கே இருக்கக்கூடிய சித்தாந்தங்கள் எல்லாமே அந்த சித்தாந்தங்களை பிரதிபலிக்கக்கூடிய அளவிற்கு சட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரு ஆட்சி நேர்மையாக இருந்தால்தான், இந்த சட்டங்களை மிகச்சரியாக அமல்படுத்தினால்தான் இந்த சித்தாந்தங்களுக்கு மரியாதை உண்டு, வலிமையாகும் என்று நான் கருதுகிறேன். எனவே எத்தகைய கோட்பாடு, எத்தகைய சித்தாந்தத்திலிருந்து ஒரு இயக்கம் வந்தாலும் கூட ஒரு தலைவன் நேர்மையாக இருந்து தன்னுடைய அடுத்த நிலை நிர்வாகிகளை, அடுத்த நிலை தொண்டர்களை அவன் நேர்மையானவர்களாக அந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு சூழலை உருவாக்கினால்தான் அவன் சரியான தலைவனாக, சரியான சித்தாந்தத்தை பிரதிபலிக்கக்கூடியவனாக இருப்பான் என்று நான் நம்புகிறேன். அதனால் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இவர்களால் ஊழல் சாத்தியமா அல்லது வெறும் வசனமா என்பதை அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் இது சாத்தியம் என்று தான் நான் கருதுகிறேன். அவர்கள் அப்படின்னா என்ன, அவங்க என்ன செய்யணும்? யாராக இருந்தாலும், புதிதாக ஒரு இயக்கத்தை, ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கக்கூடிய யாராக இருந்தாலும் மக்கள் மனசுல நம்பிக்கை வேணும். நான் இன்னைக்கு அரசு அலுவலகத்துக்கு சென்றால் எந்த விதமான லஞ்சமும் இல்லாமல் ஒரு சான்றிதழை என்னால், ஏன்னா இப்போ ஆன்லைன்ல ஆகுங்கிறாங்க, ஆனா என்னவாக இருந்தாலும் லஞ்சம் இல்லாமல் பெற முடியாத சூழலாக தான் நாங்க கடந்ததை பார்க்குறோம். நான் எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்லலை, ஆனால் எல்லாரும் லஞ்சம் வாங்காமல் இருக்கவும் இல்லை அப்படிங்கிறதையும் இருக்குது. ஸோ இது தமிழகத்தோட சாபம் அப்படின்னு என்ன மாதிரி ஆட்கள்லாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். பட் புதுசாக வரவங்களையாவது நம்பலாமா, நம்பி செயல்படலாமா, இது சாத்தியமா? இல்லை, அவர்கள் அதை எப்படி சாத்தியப்பட, இந்த ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை, லஞ்ச லாவணியம் இல்லாத ஒரு அரசை அல்லது ஒரு நிர்வாகத்தை எப்படி தரப்போகிறார்கள் என்பதற்கு அவர்களிடத்தில் என்ன கோட்பாடு, என்ன திட்டம், இந்த லஞ்ச ஊழலை ஒழிப்பதற்கான திட்டம் என்ன வச்சுருக்காங்க, இந்த திட்டத்திற்கான வழிமுறைகள், இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லுவோம்ல, உத்திகள், அது என்ன அவர்களிடத்திலே இருக்கிறது? இதுக்கு இவர்கள் முதலில் தயாராக இருக்கிறார்களா, தான் நேர்மையாக இருப்பதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்களா என்ற கேள்வி வருகிறது. அடுத்த நிலையிலே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை நேர்மையாக அதிகாரத்தை கொடுக்கிற பொழுது, ஒரு உண்மையான நேர்மையாளனை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவனிடத்தில் அதிகாரத்தை கொடுத்து பாருங்கள், அவன் நேர்மையானவனா இல்லையா என்பதை கண்டுபிடித்து விடலாம் என்று ஒரு வாக்கியம், ஒரு சொற்றொடர் இருக்கிறது. எனவே அதிகாரத்தை கொடுக்கிற பொழுது அவர்கள் எப்படி நேர்மையாக அதை செயல்படுத்தப் போகிறார்கள், அதிகாரத்தை செலுத்தப் போகிறார்கள் என்ற கேள்வி வருகிறது. அதற்கான திட்டம் என்ன, இவர்களை எப்படி பழக்கி இருக்கிறார்கள், பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள், பக்குவப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த தலைவர்கள் என்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் இவர்கள்தான் பதில் சொல்ல வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் வில் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் திட்டம், அந்த அரசியல் நோக்கு, இலக்கு ஒரு நேர்மையான தலைவனுக்கு இருந்தால் இது சாத்தியம் என்று தான் நம்புகிறேன். அரசு ஊழியர்கள் எப்படி துணிச்சலா, நீங்கள் சொல்லுங்கள், அரசு ஊழியர்கள் எப்படி துணிச்சலா லஞ்சம் கேட்குறாங்க? தலைவன் மேலிருந்து கீழே வரைக்கும் அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரும், கோட்டையில் இருக்கிறவர் தொடங்கி கீழே இருக்கிறவர் அத்தனை அரசியல்வாதிகளும் ஊழல்வாதிகளாக இருந்தால் அதிகாரிகளுக்கு அது துணிச்சலை கொடுக்குமா இல்லையா? தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளி, மன்னன் எவ்வளியோ அப்படித்தான் குடிமக்கள் இருப்பார்கள். தலைவன் அதற்கு முன்னுதாரணமாக இருக்கணும். நீ அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் அப்பழுக்கற்றவர்களாக, பொது சொத்தை ஒரு பைசாவை கூட நான் தொடமாட்டேன், 1000 கோடியை கொடுத்தால் கூட எத்தக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள்? அதனால் ஒரு தலைவன் முதலில் தூய்மையாக இருக்க வேண்டும். அந்த தலைவனுடைய அந்த தூய்மையான எண்ணம், நேர்மையான ஆட்சியை என் நாட்டு மக்களுக்கு கொடுப்பேன் என்று அவன் நினைக்க வேண்டும். அதற்கான திட்டத்தை வகுக்க வேண்டும், அதற்கான உத்திகளை அவன் குறிப்பிட வேண்டும், அவன் கோடிட்டு காட்ட வேண்டும். அதற்காக தன்னை சுற்றி இருப்பவர்களை அவன் பயிற்சி கொடுக்க வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும், பழக்கப்படுத்த வேண்டும். இது எதுவுமே இல்லாமல் யாராவது நான் ஊழலை ஒழிப்பேன் என்று சொன்னால் அது மிகச்சிறந்த ஒரு வசனகர்த்தாவின் வாயாடலாகத்தான் நான் கருதுவேன். எப்படி சொல்லுவது, இன்றைக்கு அரசியல் களமே எப்படி இருக்கிறது? வாயாட தெரிஞ்சவனுக்கு அவன் எவ்வளவு அயோக்கியனாக இருந்தாலும் வாயாட தெரிஞ்சால் போதும் என்று இருக்கிறது. வம்பு பேச வேண்டிய ஒரு வாயாட தெரிஞ்சவனாக இருந்தால் போதும் என்று இருக்கு. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி, திமிராக பேசி அதை மக்களிடத்தில் எடுத்து சொல்கிற பொழுது மக்கள் ஏதோ ஒரு மாபெரும் ஹீரோவாக கருதக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நான் பொதுவாக சொல்கிறேன், எந்த கட்சி இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் சொல்லலை. அதனால் ஒரு தலைவன் தூய்மையான எண்ணத்தோடைய நாட்டு மக்களுக்கு அவர்களுடைய மேம்பாட்டிற்காகத்தான் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்களிடத்திலிருந்து தான் இந்த அதிகாரம் வந்திருக்கிறது, அவர்களை மேம்படுத்துவதற்கு நான் என் அதிகாரத்தை நான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இதோட செஞ்சாங்கன்னா நிச்சயம் அது சாத்தியம். அரசு ஊழியர்கள் அவர்கள் தன்னளவில் அவர்கள் ஊழல்வாதிகளாக மாறுவது இல்லை.
அவர்கள் இவர்களை பார்க்கிறார்கள், அமைச்சர்களை பார்க்கிறார்கள், தலைவர்களை பார்க்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் ஊழல் செய்கிற பொழுது வேலையை செய்கின்ற நான் மட்டும் அதில் பங்கெடுக்கக்கூடாதா என்று அவர்களுக்கு அந்த சூழல் வருது. இன்றைக்கி கூட சொல்கிறீங்கல்ல, அன்றாடம் நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை பிடிக்கிறாங்க, கைது செய்கிறாங்கன்னு சிறையில் அடைக்கிறாங்க. ஆனால் 500 ரூபா வாங்குறவங்களை கைது செய்கிறாங்க, 5000 ரூபா வாங்குறவங்களை கைது செய்கிறாங்க. ஆனால் என்றைக்காவது 500 கோடி ரூபா சம்பாதிச்ச ஒரு அமைச்சரை 5000 கோடி சம்பாதிச்ச ஆட்கள் இல்லையா? இங்கே ஊழல் செஞ்ச ஆட்கள் இல்லையா அரசியல் கட்சியில்? ஏன் அவர்களை கைது செய்யவில்லை? அதனால் இது உண்மையிலேயே ஒரு அரசியல் கட்சி, ஒரு தலைவனுக்கு தூய்மையான எண்ணம் இருந்தால் இது சாத்தியம் என்று நம்புகிறேன். எனவே அரசு ஊழியர்களை நீங்கள் குற்றம் சொல்ல வேண்டாம். இன்னும் சொல்லப்போனால் அரசு ஊழியர்களா நான் சொல்கிறேன், ஒரு இன்சென்டிவ் சிஸ்டம் அவங்களுக்கு இல்லை. நேர்மையாக வேலை பார்க்குறவன், திறமையாக வேலை பார்க்குறவனை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இல்லை. நேர்மையாக இருக்கிறவனை நம்ம தண்டிக்கிறோம், அவன் எப்படி அப்புறம் தொடர்ந்து நேர்மை செய்வான்? நேர்மையாக இருக்கக்கூடியவன், திறமையாக செயல்படக்கூடியவன், அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடிய அரசு ஊழியர்கள் ஊக்கப்படுத்த வேண்டும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ இன்சென்டிவ் சிஸ்டம் எங்கேயுமே இல்லை. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு சாலை போடுறீங்க, நெடுஞ்சாலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 10 கிலோமீட்டர் சாலையை நீங்கள் போடுறீங்க, 10 கோடி ரூபா செலவழிக்கிறீங்க, மக்கள் வரி பணத்தில் 10 கோடி ரூபா செலவழிக்கிறீங்க. இன்றைக்கி லஞ்சம் ஊழல் போயிட்டுருக்கு, கமிஷன் போயிட்டுருக்கா இல்லையா? எத்தனை சதவீதம்? 30% எடுத்துங்க. 30% அப்படின்னு ஒரு மந்திரி பேசுறதுக்கே நீங்கள் போட்டு காமிச்சிருக்கீங்க பாச்சா, அவங்களுக்கு தெரியுமில்ல? ஆமாம், வருமானம் வராத தொழிலை செய்ய மாட்டாங்க இந்த ஆட்சி. இங்கிருந்து சேலத்துக்கு 10,000 கோடியில் ஒரு ரோடு போடுறாங்க. 1 ரூபா 2 ரூபா இல்லை, 10,000 கோடியில் ரோடு. 10,000 கோடி ரூபா டெண்டரை எடுத்தவன் அவளுக்கு வேண்டியவன். ஏன் சார் போதாதா சார்? 10,000 கோடி 30% போட்டுங்களேன். எவன் ஆண்டுகிட்டும் போடான்னு காலத்துக்கு சம்பாதிக்கணும்னு பார்க்கறான். 10,000 கோடி இதுக்கு மரங்களை வெட்டுறாங்க. 30%. அப்போ 10 கோடியில் 3 கோடி ரூபாய் மக்கள் பணம் களவாடப்படுது. களவாடப்பட்டதுக்கு அப்புறம் அந்த பதவிக்கு மேன்மை இருக்கா? அதில் மாண்பு இருக்கா? இதில் என்ன மாண்பு மிகு? மக்கள் பணத்தை களவாடினதுக்கு அப்புறம் இதில் என்ன மாண்பு மிகு, மேன்மையெல்லாம் என்ன இருக்குது? அங்கே இழந்து போயிடுது. அப்போ அவர்களால் ஒரு சிறந்த ஆட்சியை கொடுக்க முடியாது. நான் சொல்கிறேன், இந்த 10 கோடியில் 30% 3 கோடி ரூபாய் ஊழலுக்கு போயிடுதில்ல. ஒரு இன்சென்டிவ் சிஸ்டத்தை உருவாக்குங்க, இன்சென்டிவ் சிஸ்டத்தை உருவாக்குங்க. இதில் ஒரு 10 லட்ச ரூபா கொடுங்க, 1%. 10 கோடியில் 1 கோடி 10%. அதில் 10 லட்ச ரூபா 1%. ஒரு 5% 50 லட்ச ரூபா. 50 லட்ச ரூபாயை மிக சிறந்த முறையில் இந்த சாலை 10 ஆண்டுகளுக்கு கூட பழுதாகாதங்கிற முறையில் தரமாக போட்டிருக்காரு இந்த இன்ஜினியர் ஏஇ. அதுக்கப்புறம் ஏடி இருக்கார், அசிஸ்டன்ட் டிவிஷனல் இன்ஜினியர். அதுக்கப்புறம் டிவிஷனல் இன்ஜினியர் இருக்கார். அதுக்கப்புறம் சூப்பரண்டிங் இன்ஜினியர் இருக்கார். மிகச்சிறப்பாக போட்டிருக்காங்க. இந்த 50 லட்ச ரூபாய் இவங்களுக்கு இன்சென்டிவாக கொடுத்துருவோம். அது லீகலாக கிடைக்கக்கூடிய பணம் அவருக்கு குறைவாக இருந்தால் கூட அது அவருக்கு நிறைவாக இருக்கும், ஒரு கம்பீரமாக இருக்குது. இப்போ என்னென்னா, நீங்கள் கமிஷனை வாங்கினோடனே அவருடைய அந்த கம்பீரம் போயிடுது. அந்த அதிகாரத்தோட கம்பீரமாக இருக்க வேண்டியவர் அந்த கம்பீரம் குலைந்து போய் ஒரு குற்ற மனப்பாங்கு உள்ள ஒரு உளநோயாளியாக தான் எல்லா அலுவலர்களையும் நம்ம வச்சுருக்கோம். நான் இந்த ஊழலை ஒழிக்கிறதுக்கு அங்கே ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இது பண்ணுங்க. இப்போ கருப்பு பண புழக்கம் பெரிய அளவுக்கு பெருகி போச்சு. அது காஸ்ட் ஆஃப் லிவிங்கை சாதாரண மக்கள்கிட்ட அதிகரிக்குது. ஒரு பக்கம் கருப்பு பணம் வச்சுருக்கிறவன் ஆடம்பரமாக தன்னுடைய எல்லா செயல்பாட்டுகளையும் மேற்கொள்கிறான். வாழ்க்கை வசதிகள், அவன் திருமணம் பண்ணுறதுன்னா கூட நினச்சி கற்பனை பண்ண முடியாத அளவிற்கு அவன் பண்ணுறான். இது சாதாரண மக்களை பாதிக்குது. அவன் அளவுக்கு ஆடம்பரமாக செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறான், ஆனால் வருமானம் இல்லை. ஒரு விவசாயினால் செய்ய முடியுதா? ஒரு ஆடம்பர திருமணத்தை ஒரு சாதாரண விவசாயி, ஒரு நெசவாளினால் செய்ய முடியுதா? இன்றைக்கி என்ன நிலைமை? அப்போ இந்த கருப்பு பணப்புழக்கம், இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்கை அதிகரிக்குது. இந்த மாதிரியான ஒரு சூழலில் இவர்களுடைய இந்த பண தேவையும் அதிகரிக்குது. அப்போ இந்த சூழலில் ஒரு இன்சென்டிவ் சிஸ்டத்தை நீங்கள் உருவாக்கி பாருங்கள். அதில் காசு குறைவாக கிடைச்சாலும் சட்டப்படியாக கிடைக்கிற பொழுது அவனுக்கு பெருமிதம் இருக்குது. அவனுக்கு ஒரு குற்ற மனப்பாங்கு என்னதான் இருந்தாலும் கரப்ஷன் இஸ் அ கிரைம்.
டிமாண்டிங் அண்ட் அக்செப்டிங் பிரைப் இஸ் அ கிரைம். அது ஒரு குற்றம். சட்டப்படி பார்த்திங்கன்னா அது ஒரு கிரிமினல் குற்றம். அப்போ குற்றம் செஞ்ச அந்த ஒரு மனப்பாங்கோடு ஒரு உளவியல் பிரச்சனையோடு தான் அலுவலர்கள் வந்து உழவுறாங்க. மாறா அவர்களை கம்பீரமிக்க ஒரு நாட்டினுடைய நிர்மாணத்தில் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக பங்களிக்கக்கூடிய ஒரு கம்பீரமான பங்காளர்களாக அவரை மாற்றுவதற்கு இது போன்ற இன்சென்டிவ் சிஸ்டத்தை ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இதில் பல முறைகளை, இதில் கூடுதல் குறைவு இதெல்லாம் இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ அன்னைக்கு கூட சொன்னாங்க, சான்றிதழ் வாங்குறதுக்கு நான் அன்றைக்கி இது பண்ணையில் சான்றிதழ் வாங்குறதுக்கு காசு கேட்குறாங்கன்னு ஒருத்தர் குறை சொல்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறார், மக்களே கொடுத்துட்டு போகிறதுக்கு தயாராக இருக்காங்க, வேகமாக கிடைச்சா எங்களுக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறாங்க, அதனால் சான்றிதழுக்கு காசை கொடுக்குறாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அதுக்கான டைம் ஒரு சான்றிதழ் கிடைக்கிறதுக்கு 1 வாரம் ஆகும்னா சாதாரண நிலையில் வர்றவனுக்கு நீங்கள் அந்த சான்றிதழை இலவசமாக கொடுங்க. ஓகே. நீ யாராவது இப்போ வேகமாக கிடைக்கணும்னு அவசரக்காரன் இருக்கான்ல, அவசரக்காரன் அவன் லஞ்சம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கான்ல, அவன் 2000 ரூபா கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் அவனுக்கு ஒரு 1000 ரூபா ஃபாஸ்ட் ட்ராக்கில் வர்றது மாதிரி. இப்போ எப்படி நம்ம ரயில்வே புக்கிங்கில் தக்கல் முறையில் ஃபாஸ்ட் ட்ராக்குக்கு நம்ம எப்படி டிக்கெட்டு முதல் நாள் அர்ஜென்ட்டாக வேணும்னா புக் பண்ணுறோம், அதனால் அதே மாதிரி பண்ணிக்கலாம். காத்திருந்து இயல்பாக நடக்கக்கூடிய 1 வாரத்தில் கிடைக்கிறவருக்கு அதை இலவசமாக கொடுங்க. ரொம்ப அவசரப்படுத்துகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை ஃபாஸ்ட் ட்ராக்கில் வரணும்னு நினைக்கிறாருன்னா அவர்கிட்ட ஒரு தொகையை இது பண்ணிக்கோங்க. ஒரு தொகையை வச்சுட்டு அரசுக்கு ஒரு வருமானம், அங்கே இப்போ இதுக்காக கூடுதலாக வேலை பார்க்கக்கூடிய அலுவலர்களுக்கு அதுலேருந்து ஒரு இன்சென்டிவை கொடுங்க. ஒரு வட்டாட்சியரோ அல்லது ஒரு துணை வட்டாட்சியரோ ஒரு வருவாய் ஆய்வாளரோ ஒரு கிராம நிர்வாக அலுவலரோ அவருக்கு ஒரு இன்சென்டிவ் போகட்டும். ஒரு மாத வருமானமாக கூடுதலாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கம்பீரமாக அதை வாங்கிக்கிட்டு சட்டப்படி அதை வாங்கிக்கிட்டு ஒரு கம்பீரத்தோடு அவங்க பணியாற்றுவாங்க. அவங்க தேச நிர்மாணத்தில் ஒரு புதிய சமூக மேம்பாட்டிற்கான உருவாக்கத்தில் அவர்கள் கம்பீரமாக பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு குற்ற மனப்பாங்கில் ஒரு அந்த மோசமான ஒரு உளவியல் அவங்க இருக்கிறதா எனக்கு தோணுது. அதனால் இது போன்ற இதுதான் சரியான ஒரு முறைன்னு நான் சொல்லலை. இதை போல் அரசாங்கம் ரொம்ப யோசிக்கலாம். நிச்சயமாக இது நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஊழல், ஒரு அரசியல் தலைவருக்கு பொலிட்டிக்கல் வில் இருந்தால் ஊழலை ஒழிப்பது சாத்தியம். ஊழல் இல்லாத ஒரு அரசு, நேர்மையான ஒரு அரசு தான் எந்த சித்தாந்த பின்புலத்திலிருந்து வந்தாலும் அந்த சித்தாந்தத்திற்கு அந்த கோட்பாட்டிற்கு உண்மையான மதிப்பை கொடுக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் தமிழருடைய எழுச்சின்னு சொல்லிக்கிட்டு வரக்கூடிய யாரும் அல்லது இந்தியாவுடைய எழுச்சின்னு சொல்லிக்கிட்டு வரக்கூடிய யாரும் மோசமான ஊழல் குற்றச்சாட்டில் ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் தமிழர்களுடைய எழுச்சி என்று பேசுவதும் இந்தியர்களுடைய எழுச்சி என்று பேசுவதும் வாய்மாலம், வெற்று வார்த்தை, வெறும் வசன வீரர்களாக இவர்கள் இருக்கிறாங்கிறத தவிர வேறு எதுவுமே இல்லை. அதனால் தலைவன் எவ்வளியோ தொண்டர் அவ்வளி, அரசன் எவ்வளியோ குடிமக்கள் அவ்வளி. அதனால் முதல்ல தலைவன் ஒரு நேர்மையான தலைவனாக, நான் 10,000 கோடி எனக்கு கிடைத்தாலும் கூட அதில் 1 பைசா கூட எடுக்க மாட்டேன், என் நாட்டு மக்களுக்காக நான் நேர்மையோடு தூய்மையோடு பணியாற்றுவேன் அப்படிங்கிற தலைவர் வந்தார்னா இது சாத்தியம். முதலமைச்சர் நேர்மையாக இருந்தார், அது கீழே இருக்கவங்க முதலமைச்சர் நேர்மையாக இருந்தார், அமைச்சர்கள் நேர்மையாக இருப்பார்கள். அமைச்சர்கள் நேர்மையாக இருந்தால் IAS IPS அலுவலர்கள் நேர்மையாக இருப்பார்கள். IAS IPS அலுவலர்கள் நேர்மையாக இருந்தால் கீழே இருப்பவர்கள் நேர்மையாக இருப்பார்கள். இது சாதாரண ஒரு அறிவு தான். இதற்கு சாத்தியமே, இது எல்லாமே சாத்தியம்தான். லஞ்ச ஊழலை ஒழிப்பது சாத்தியம்தான். நம் நாட்டில் மட்டும் லஞ்ச ஊழல், நம்முடைய தமிழர்கள் அவர்களுடைய அறிவாற்றலை, அவர்களுடைய படைப்பாற்றலை, அவர்களுடைய நுண்ணறிவை இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளுகிற பொழுது லஞ்சமற்ற ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை, ஒரு அரசை நாம் நடத்துவோமானால் நம்முடைய முன்னேற்றம் ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையாக இருக்கும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். 2026 தேர்தலில் உங்களை எதிர்பார்க்கலாமா? 2026 தேர்தலில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு நிலையான மாற்றம், அரசியலுக்கு தயார், அரசியலுக்கு தயார், ஒரு புதிய ஒரு எழுச்சியை உருவாக்குவோம். தாவேக்காலேருந்து உங்களுக்கு அழைப்பு வந்ததாகவும் செங்கோட்டையனுக்கு அடுத்தது சகாயம் IAS தான் தாவேக்காவில் இணைய போகிறதாகவும் ஒரு தகவல். நிச்சயமாக அது சாத்தியம். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள்.